பைபிளில் இருக்கிற புதிய ஏற்பாட்டில் யோவான் எழுதிய சுவிசேஷம் 20ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்தில் இயேசு கிறிஸ்து இப்படி சொன்னதாக எழுதப்பட்டிருக்கு. எவர்களுடைய பாவங்களை மன்னிக்கிறீர்களோ அவைகள் அவர்களுக்கு மன்னிக்கப்படும், எவர்களுடைய பாவங்களை மன்னியாதிருக்கிறீர்களோ அவைகள் அவர்களுக்கு மன்னிக்கப்படாதிருக்கும் அப்படின்னு சொல்கிறார். அதாவது அவருடைய சீடர்கள் யாருக்கு வேணாலும் பாவம் மன்னிப்பு கொடுக்கலாம். அவங்க யாருடைய பாவத்தையாவது மன்னிக்கப்பட்டது அப்படின்னு சொன்னாங்கன்னா அந்த பாவங்கள் மன்னிக்கப்பட்டுரும், பாவம் செஞ்சவங்களுக்கு மன்னிப்பு கிடைச்சிடும். யாருக்கெல்லாம் அவங்க மன்னிப்பு கொடுக்கலையோ அவங்களுக்கெல்லாம் மன்னிப்பு கிடைக்காது. இப்படி இயேசு கிறிஸ்து இங்கே சொல்கிறார், அவங்களுக்கு அந்த அதிகாரத்தை கொடுக்குறார். பாவம் செய்கிறவங்களுக்கு இவங்க மன்னிப்பு கொடுக்கலாம் அல்லது மன்னிப்பு கொடுக்காமலும் இருக்கலாம் அப்படின்னு சொல்கிறார் இயேசு. இந்த வசனத்தை அடிப்படையாக வச்சு கத்தோலிக்க சபையில் ஒரு சிஸ்டத்தை உருவாக்கி வச்சுருக்குறாங்க, ஒரு முறையை. அவங்க சர்ச்சில் ஒரு கன்ஃபெஷன் பாக்ஸ்னு ஒரு அறை இருக்கும், ஒரு சின்ன அறை. அந்த ரூமுக்குள்ளே ஒரு கிறிஸ்தவர் போய் உட்காந்துட்டு அவர் செஞ்ச பாவத்தையெல்லாம் அறிக்கை பண்ணலாம், நான் இப்படிலாம் தப்பு பண்ணிட்டேன் அப்படின்னு. அதை ஒரு பாதிரியார் மறுபக்கத்தில் இருந்து கேட்டு அவருக்கு மன்னிப்பு கொடுப்பார், உன்னுடைய பாவம் மன்னிக்கப்பட்டது அப்படின்னு. அப்படி அந்த ஃபாதர் சொன்னதுக்கப்புறம் அவர் குற்றம் இல்லாமல் வெளியில் போகலாம். இப்படி ஒரு முறை கிறிஸ்தவத்தில் கத்தோலிக்க சபையில் இருக்குது. இப்போ எதுக்காக இதை பற்றி இந்த வீடியோவில் நான் பேசுகிறேன்னா, 2 தினங்களுக்கு முன்னால் நான் வெளியிட்டிருந்த ஒரு வீடியோவில் கிறிஸ்தவர்களில் சில பேர் நான் பாவம் பண்ண விரும்புகிறேன், அதனால தான் கிறிஸ்தவத்தை விட்டு போயிட்டேன்னு சொல்லி என் மேலே ஒரு குற்றச்சாட்டு வச்சுருந்தாங்க. அதுக்கு அதில் பதில் கொடுத்துருந்தேன். என்ன சொல்லியிருந்தேன்னா, நான் பாவம் செய்ய விரும்பினா கிறிஸ்தவத்தை விட்டு நான் போக வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா கிறிஸ்தவத்தில் பல வசதிகள் இருக்குது, பாவம் செஞ்சால் மன்னிப்பு பெறுவதற்கு. உதாரணத்துக்கு கத்தோலிக்க சபையில் போய் பாதிரியார்ட்ட நீங்கள் மன்னிப்பு கேட்டிங்கன்னா அவர் மன்னிப்பு கொடுத்துருவார். ஏன்னா யோவான் 20ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்தில் இயேசு கிறிஸ்துவே அவங்களுக்கு அந்த அதிகாரத்தை கொடுத்துருக்காரு. யார் பாவம் பண்ணிட்டு உங்ககிட்ட அதை சொன்னாலும் நீங்கள் அவங்கள மன்னிச்சிடலாம் அப்படின்னு. அப்போ ஈஸியாக நீங்கள் கத்தோலிக்கராக இருந்தால் அப்படி ஈஸியாக பாவ மன்னிப்பை நீங்கள் ஃபாதர்கிட்ட வாங்கிக்கலாம். அதாவது ப்ராட்டஸ்டண்டாக இருந்தீங்கன்னா நீங்கள் ஃபாதர்கிட்டே போக வேண்டியதில்லை, வீட்டிலேயே நீங்கள் ஜெபம் பண்ணிங்கன்னா போதும், கடவுள் உங்கள் பாவத்தை மன்னிச்சிடுவார். 1 யோவான் 1ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தில் பைபிளே ப்ராமிஸ் பண்ணுது, நீங்கள் என்ன பாவம் பண்ணாலும் சரி, என்ன அநியாயம் பண்ணாலும் சரி, கடவுள்கிட்ட மன்னிப்பு கேட்டிங்கன்னா மன்னிப்பை கொடுத்துருவார் அப்படின்னு. அப்போ இந்த அளவுக்கு கிறிஸ்தவத்தில் பாவ மன்னிப்பு பெறுவது ஈஸியாக இருக்குது. அப்படி இருக்கும்போது நான் எதுக்கு கிறிஸ்தவத்தை விட்டு போகணும், பாவம் பண்ணணும்னு நான் விரும்பினேன்னா அப்படின்னு சொல்லி கேள்வி கேட்டிருந்தேன். இதுக்கு பதில் கொடுக்கும்போது தான் சில ப்ராட்டஸ்டன்ட் சபையை சேர்ந்த கிறிஸ்தவங்க, இல்லை அப்படிலாம் கத்தோலிக்க சபையில் போய் ஃபாதர்கிட்ட மன்னிப்பு கேட்டு மன்னிப்பு வாங்க முடியாது, கத்தோலிக்க சபையில் அதை தப்பாக பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. யோவான் 20ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்தில் இயேசு கிறிஸ்து யாருக்கும் அந்த அதிகாரத்தெல்லாம் கொடுக்கல, நீங்கள் தனிப்பட்ட முறையில் யாருடைய பாவத்தை வேணாலும் மன்னிக்கலாம் அப்படின்னு அந்த மாதிரி பைபிள் சொல்லலைன்னாங்க. இப்போ இதனால தான் யோவான் 20ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்தில் உண்மையிலே பைபிள் என்ன சொல்லுது அப்படின்னு சொல்லி இன்றைக்கி உங்களுக்கு காட்ட விரும்புகிறேன். அப்போ உண்மையிலே யோவான் 20ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்தில் இயேசு கிறிஸ்து அவரை பின்பற்றுகின்ற அவருடைய சீடர்களுக்கு, இந்த மத குருக்களுக்கு இப்படிப்பட்ட ஒரு அதிகாரத்தை கொடுத்துருக்காரா, மற்றவங்களுடைய பாவங்களை நீங்கள் மன்னிக்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆமாம், அதை தான் இப்போ பார்க்க போகிறோம். கவனிங்க. இப்போது இந்த வசனத்தில் இயேசு கிறிஸ்து இப்படி ஒரு கன்ஃபெஷன் பாக்ஸ் வச்சு அதுக்குள்ளே உட்காந்து இப்படி பாவரிக்கை பண்ணணும் அப்படின்லாம் சொல்லலை. இது கத்தோலிக்க சபையில் உருவாக்கிய ஒரு முறை. ஆனாலும் ஒரு பாதிரியார், ஒரு மத குரு இப்படி மற்றவங்களுடைய பாவங்களுக்கு மன்னிப்பை கொடுப்பதற்கான அதிகாரத்தை இயேசு கிறிஸ்து அந்த வசனத்தில் கொடுத்துருக்கார். யோவான் 20ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்தில். இதை வச்சு தான் கத்தோலிக்க சபையில் ஒரு கோட்பாடு உருவாக்கி இருக்கிறாங்க. அவங்களுடைய கேட்டிகிசத்திலே இது எழுதப்பட்டிருக்குது. அதை நீங்கள் பாருங்கள் தெரியல. Only God forgives sins. Further, by virtue of His divine authority, He gives this power to men to exercise in His name. Christ has willed that. He entrusted the exercise of the power of absolution to the apostolic ministry, the church who through the bishop and his priests forgives sins in the name of Jesus Christ. இதன் அடிப்படையில் இந்த வசனத்தில் இயேசு கிறிஸ்து சொல்லியிருக்கார் இல்லையா, அந்த அதிகாரத்தை வைத்து இவங்க கத்தோலிக்க பாதிரியார்கள் எப்படி மன்னிப்பு கொடுப்பாங்கன்னா, கடவுள் உன் பாவத்தை மன்னிப்பார் அப்படின்னு அவங்க மேலோட்டமாக சொல்கிறதில்ல, உன்னுடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டதுன்னு அவங்களே சொல்லுவாங்க. அவங்களே அதிகாரப்பூர்வமாக நீ செஞ்ச பாவத்துக்கான மன்னிப்பை நான் உனக்கு தர்றேன் அப்படின்னு சொல்லி இயேசு கிறிஸ்துவின் பிரதிநிதியாக அவங்க இதை செய்கிறாங்க. அதாவது மனிதர்கள் செய்கின்ற பாவத்தை மன்னிக்கின்ற அதிகாரம் கத்தோலிக்க சபைக்கு இருக்குது, அந்த கத்தோலிக்க சபையின் குருக்களுக்கு இருக்குது. கடவுள் உன்னை மன்னிப்பார் அப்படிங்கிறது இல்லை, நான் உன்னை மன்னிக்கிறேன்னு அந்த குருக்களே பாவம் செஞ்சவங்களுக்கு மன்னிப்பை கொடுக்க முடியும். இப்படி ஒரு முறை கத்தோலிக்க சபையில் இருக்குது. இந்த வசனத்தின் அடிப்படையில் உருவாக்கப்பட்ட முறை யோவான் 20:23. ஆனால் இந்த பாவ மன்னிப்பு கொடுக்குற இந்த முறை இருக்கு இல்லையா, இதை ப்ராட்டஸ்டன்ட் சபையினர் எதிர்க்கிறாங்க, அவங்க ஏற்றுக்கிறது இல்லை. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, யோவான் 20ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்தில் இயேசு கிறிஸ்து இப்படியெல்லாம் சபையில் இருக்கிற குருக்கள், பாதிரியார்கள், பாஸ்டர்கள் மற்றவங்க செய்கிற பாவத்துக்கான மன்னிப்பை கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லலை. இயேசு கிறிஸ்து அங்கே என்ன சொல்கிறாருன்னா,
சுவிசேஷத்தை ஏற்றுக்கொள்பவர்களுக்கு பாவ மன்னிப்பு கிடைக்கும் அப்படின்னு அறிவிப்பு தான் கொடுக்க சொல்லியிருக்கார். யாராவது ஒருத்தர் இயேசுவை ஏற்றுக்கொண்டால் அவருடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டது அப்படின்னு சொல்கிறதுக்கு தான் அதிகாரம் கொடுத்துருக்கார். மற்றபடி நீங்களாக போய் எல்லாருக்கும் பாவ மன்னிப்பை நீங்களே கொடுங்க அப்படின்னு சொல்லி அவர் சொல்லலை அப்படிங்கிறாங்க. அதாவது இயேசுவை நீங்கள் ஏற்றுக்கொண்டால் உங்கள் பாவங்கள் மன்னிக்கப்படும்னு பிரசங்கம் பண்ணுங்கள். யாராவது ஏற்றுக்கிட்டாங்கன்னா உங்கள் பாவங்கள் மன்னிக்கப்பட்டது இயேசுவை நீங்கள் ஏற்றுக்கிட்டதுனால அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு ஒரு உறுதியை கொடுங்க அப்படின்னு தான் இயேசு கிறிஸ்து இந்த வசனத்தில் சொல்கிறார். ஆனால் கத்தோலிக்க சபையினர் இந்த வசனத்தை புரட்டி இயேசு கிறிஸ்து சொல்லாததையெல்லாம் இவங்க செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. இவங்களே பாவ மன்னிப்பு கொடுக்குறாங்க, அது தவறு, பைபிளுக்கு விரோதமான காரியத்தை கத்தோலிக்க சபையில் செய்கிறாங்கன்னு அவங்க குற்றம் சாட்டுறாங்க. ஆனால் இதில் என்ன பிரச்சனைன்னா, யோவான் 20:23 வசனத்தில் இயேசு கிறிஸ்து எல்லாருக்கும் போய் சுவிசேஷத்தை அறிவிங்க, யாராவது ஏற்றுக்கிட்டாங்கன்னா நீங்கள் இயேசுவை ஏற்றுக்கொண்டதால் உங்கள் பாவங்கள் மன்னிக்கப்பட்டதுன்னு அவங்கக்கிட்ட சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லலை. அவர் ரொம்ப கிளியராக சொல்கிறார், எவர்களுடைய பாவங்களை நீங்கள் மன்னிக்கிறீர்களோ அவர்களுக்கு அந்த பாவங்கள் மன்னிக்கப்படும், எவர்களுடைய பாவங்களை நீங்கள் மன்னிக்கவில்லையோ அந்த பாவங்கள் அவர்களுக்கு மன்னிக்கப்படாது. அப்போது தனிப்பட்ட முறையில் நீங்கள் ஒருத்தருக்கு பாவ மன்னிப்பு கொடுக்கலாம், அப்படி கொடுத்தா அவங்க பாவங்கள் மன்னிக்கப்படும் அப்படின்னு தான் இயேசு கிறிஸ்து இங்கே சொல்கிறார். சுவிசேஷத்தை நீங்கள் ஏற்றுக்கொண்டால் உங்கள் பாவங்கள் மன்னிக்கப்படும் அப்படின்னு அறிவிப்பு கொடுக்க சொல்லலை. அது வேறு இடங்களில் சொல்லியிருப்பார். ஆனால் இந்த வசனத்தில் அப்படி சொல்லலை. இந்த வசனத்தில் குறிப்பாக அவரை பின்பற்றுகின்ற அவருடைய சீடர்கள் மனிதர்களுக்கு தாங்களாகவே பாவ மன்னிப்பை கொடுக்கலாம் அப்படின்னு அதிகாரத்தை கொடுக்குறாரு. இங்கே நீங்கள் சுவிசேஷத்தை அறிவிங்க, யாரெல்லாம் ஏற்றுக்கிறாங்களோ அவங்களுக்கெல்லாம் பாவ மன்னிப்பு கிடைச்சதுன்னு அவங்களுக்கு உறுதி கொடுங்கன்னு சொல்லலை. எவர்களுடைய பாவங்களை மன்னிக்கிறீர்களோ அவைகள் அவர்களுக்கு மன்னிக்கப்படும். நீங்கள் மன்னிப்பு கொடுத்தா அந்த நபர்களுக்கு, பாவம் செஞ்சவங்களுக்கு மன்னிப்பு கிடைக்குங்கிறார். அப்போ இது நேரடியாக இவங்க செய்ய வேண்டிய காரியம். கடவுளுடைய பெயரில் உங்களுக்கு மன்னிப்பு கிடைக்கும் அப்படின்னு அவங்களுக்கு ஆறுதல் சொல்லலை, உறுதி கொடுக்க சொல்லலை. நீங்களே மன்னிங்க, நீங்கள் மன்னிச்சிங்கன்னா அது மன்னிக்கப்படுங்கிறார். அப்போது கத்தோலிக்க சபையில் இந்த கன்ஃபெஷன் பாக்ஸ்னு ஒரு ரூமை கட்டி வச்சு அதில் உட்கார வச்சு அவங்க பாவ அறிக்கை செய்ய வச்சு அதுக்கு மன்னிப்பு கொடுக்குறாங்களே, அந்த முறை வேணால் கத்தோலிக்க சபையினால் உண்டாக்கப்பட்டதாக இருக்கலாம். ஆனால் அந்த சபையினுடைய குருக்கள் இயேசு கிறிஸ்துவனுடைய ஊழியக்காரர்கள் என்கின்ற பெயரிலே மற்றவங்க செய்கிற பாவத்துக்கு தங்களால் மன்னிப்பு கொடுக்க முடியும்னு நம்பி கொடுக்குறாங்கல்ல, அது நிச்சயமாக இயேசு கிறிஸ்து சொன்னதன் அடிப்படையில் உருவாக்கப்பட்ட நம்பிக்கை. அது தப்பு இல்லை. அதாவது பைபிளின் அடிப்படையில் அவங்க செய்கிறது சரி. அப்படி இருக்கும்போது இந்த ப்ராட்டஸ்டன்ட் சபையினர் இவங்க இஷ்டத்துக்கு அந்த வசனத்தை மாற்றிக்கிட்டு இயேசு கிறிஸ்து அங்கே சொல்லாததுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. இயேசு கிறிஸ்து எல்லார்ட்டையும் போய் நீங்கள் சுவிசேஷத்தை சொல்லுங்கள், யாரெல்லாம் ஏற்றுக்கிறாங்களோ அவங்களுக்கெல்லாம் மன்னிப்பு கிடைச்சதுன்னு அறிவிப்பு கொடுங்கன்னு சொல்லலைங்க. நான் ஏற்கனவே ஒரு வீடியோவில் கிறிஸ்தவத்துக்குள்ளே ஏன் இத்தனை பிரிவுகள் இருக்குது அப்படிங்கிறத பற்றி பேசியிருந்தேன். அதில் இந்த ப்ராட்டஸ்டன்ட் சபையில் தான் இத்தனை ஆயிரக்கணக்கான பிரிவுகள் இருக்குது. ஏன்னா அவங்க பைபிளை ரொம்ப முக்கியமாக கருதுகிறாங்க. ஆனால் கத்தோலிக்க சபையில் பைபிளை முக்கியமாக அவங்க எடுத்துக்கிறது இல்லை. அதனால தான் அவங்க ஒரே சபையாக ஒத்துமையாக இருக்கிறாங்கன்னு சொல்லியிருந்தேன். ஆனால் இந்த விஷயத்தில் கத்தோலிக்க சபையினர் பைபிளை கரெக்டாக புரிஞ்சுக்கிட்டு கரெக்டாக ஒரு முறையை உருவாக்கி வச்சுருக்கிறாங்க. அவங்களால மனிதர்களுடைய பாவங்களுக்கு மன்னிப்பை கொடுக்க முடியும் அப்படின்னு இயேசு கிறிஸ்து சொன்னதை கரெக்டாக புரிஞ்சுக்கிட்டு அவங்க ஒரு முறை ஏற்படுத்தியிருக்காங்க. ஆனால் ப்ராட்டஸ்டன்ட் சபையில் இயேசு கிறிஸ்து சொன்னதை புரட்டி அதனுடைய அர்த்தத்தை மாற்றி வேறு மாதிரி போதிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. அப்போ இந்த ப்ராட்டஸ்டன்ட் சபையில் நாங்கள் தான் பைபிளை கரெக்டாக கடைப்பிடிக்கிறோம், கத்தோலிக்கர்கள் பைபிளை தப்பாக ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கிறாங்கன்னு சொல்கிறாங்களே, இது உண்மை இல்லை. பல விஷயங்களில் கத்தோலிக்கர்கள் பைபிளை கரெக்டாக கடைப்பிடிக்கிறாங்க. ப்ராட்டஸ்டன்ட் சபையில் தான் பைபிளை புரட்டி இஷ்டத்துக்கு ஆளாளுக்கு ஒவ்வொரு டாக்டரினும் உருவாக்கி வச்சுருக்குறாங்க.